முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் உறவுகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு உறவில் சந்தோஷம் அனுபவிக்கிறோம். நம்ம அந்த உறவு எல்லா உறவும் அதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் உறவுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா அன்பு, பாசம் கிடையாது, எல்லைகள். இந்த பவுண்ட்ரிஸ் அப்படின்றது இல்லை அப்படின்னா அந்த உறவு நம்மளுக்கு நல்லா செட் ஆகாது. ஏஷியன் கல்ச்சர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உறவுகளுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் மற்ற எந்த இதுக்கும் நம்ம கொடுக்கறது கிடையாது. ஸோ ஒரு வகையில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நம்ம வளரும் போதே நம்மளுக்கு எல்லைகள் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. யார் வந்தாலும் அவங்கள நேராக நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரோம். அது அன்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம், பாசம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் எல்லைகள் யாருமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. எல்லை இல்லாத வாழ்க்கை, தொல்லை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. ஸோ இதை 5 செக்மெண்ட்டாக நான் பிரிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு வகையான எல்லைகள் நம்ம செட் பண்ண வேண்டியது ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ் அப்படின்னும்போது, இப்போ ஹாஸ்டலில் நான் வளர்ந்தேன். ஹாஸ்டலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஷர்ட் நம்ம அயர்ன் பண்ணி நம்ம போட போகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஃப்ரெண்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு போட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அதில் அந்த டைமில் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல், ஓ உனக்கு இந்த டிஷர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு கூட சொல்லிடுவோம். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்கும், இல்லை கோபம் கூட இருக்கலாம். இது ஒரு வகையான ஃபிசிக்கல் பவுண்ட்ரி வயலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அடிக்கடி நம்ம கிட்டேருந்து காசு கடனுக்கு எடுத்துப்பாங்க. இதான் நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காசு இருந்துமே நம்மக்கிட்ட அதை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே ஃபிசிக்கல் பவுண்ட்ரி வயலேஷன். இந்த பவுண்ட்ரி வயலேஷன் எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படின்னா, நேரடியாக எனக்கு இது பிடிக்கலை அப்படின்றது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அது உறவில் பெரிய பிரச்சனையை உருவாக்கும். இல்லை நேரடியாக உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா, எனக்கு இது பிடிக்கலப்பா அப்படின்றது கண்டிப்பாக சொல்லணும். ரெண்டாவது வகையான பவுண்ட்ரி எல்லை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டாபிக் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்கிறது. டாபிக் பவுண்ட்ரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் கருத்து வேறுபாடு நம்மளுக்குள்ளே இருக்கலாம். எனக்கு ஒரு சில விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், என் ஃப்ரெண்டுக்கு அது எதிர்மாறான கருத்து இருக்கலாம். இந்த டாபிக் 2 பேருக்குள்ளேயும் அட்ஜஸ்டே பண்ண முடியாத லெவலில் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத ஒரு முக்கியமான விஷயம் கூட இல்லை, ஆனால் நம்ம அங்கே சண்டை போட்டுட்ருக்கோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். எனக்கு ஒரு கேண்டிடேட் பிடிச்சிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பார்ட்டி பிடிச்சிருக்கலாம். அவங்க 2 பேருமே பேசும்போது ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கூட பண்ணிக்காத அளவுக்கு அந்த டாப்பிக்கை பெருசுப்படுத்தி இது உறவுலேயே பிரச்சனைகள் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நம்ம நிறையா பார்க்குறோம். அதாவது என்னோட இந்த டாபிக் பேசுனீங்க, இல்லை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நான் கோவப்படுறேன், இதனால் நம்ம உறவில் பிரச்சனைகள் வருது, நீ வேணும்னு தூண்டி விடுற அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கும் போது இமோஷ்னலாக இந்தந்த விஷயங்கள் செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அவசியம். இதுதான் இமோஷ்னல் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்கிறது. கடைசி வகையான பவுண்ட்ரி ரோல் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ரோல் பவுண்ட்ரி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாக இந்தியாவில் இது என் ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறோம், இல்லை எல்லாரையும் மாமான்னு கூப்பிடுறோம், இல்லை ஏதாவது ஒரு உறவு நம்ம பில்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரோல் நம்ம புரிஞ்சுக்காத போது பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடும், உறவு பிரச்சனையில் மாறும். உதாரணம் சொல்கிறேன், இது என்னோட கலீக், இது என்னோட கிளாஸ்மேட், இது என்னோட ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி கொடுக்கும்போது ஃப்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ரோல் பவுண்ட்ரி இருக்கும்போது நம்மளோட எதிர்பார்ப்புகளும் ஒரு எல்லைக்குள்ளே இருக்கும். நம்மளுக்கு லைஃப்பில் ஆரோக்கியமாக உறவுகள் செட் பண்ணி போகிறது ஈஸியராக இருக்கும். இன்றைக்கி 5 வகையான பவுண்ட்ரிஸ் நம்ம பார்த்தோம். மீண்டும் இதே மாதிரி மென்டல் ஹெல்த் டிப்ஸோடு சந்திக்கலாம்.